ரிக்வஸ்ட், வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. சாரோட காம்பினேஷன்ல இந்த இட்லி கடை படத்துல வர சாங்ஸும் மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ அடுத்ததா நம்ம வந்து யாரும் என்னால வெயிட் பண்ண முடியாதுமா, கூப்பிடுமா சீக்கிரம். கூப்பிடலாமா? ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பட் அதை எண்ணம் போல் உழைத்து கோலிவுட்ல இருந்து பாலிவுட் போய், பாலிவுட் ஹாலிவுட் போய் நம்மளுடைய இந்தியன் சினிமாவுடைய ப்ரைடா இருக்கக்கூடிய the one and only actor, director, producer, lyric writer and singer. Let's welcome the one and only Dhanush. ஆஹா, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும்போது இன்னும் உண்மையாக உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு. சூப்பர் சூப்பர் சிலா. சரி சரி சேடா சேடா பா 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 சோ சோ எடுத்துக்கலாம் சரி எடுத்துக்கலாம் போ சார். எடுத்துக்கலாம். டேய் டேய் ஒன்னு எடுத்து அமுச்சு விட்டுறடா அந்த ஃபோன் வேணா. வாங்க வாங்க ஒரு ஃபோன் இருக்கு, எடுத்துக்கலாமா? எடுத்து வாங்க 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 வாங்க. ஃபோன் எங்கடா? ஏய் எடுங்க, அவர் ஃபோன்ல கொடுத்துங்க. சாரிண்ணா. இங்க நில்லுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையாக உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போது இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமாக எனக்கு தோணுது. எவ்வளோ நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன், இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கெல்லாம்? ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும். ஒரு படம் இயக்கும்போது அந்த உணர்வு இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே கிடையாது. அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோடய விஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே யாருமே முகம் சொல்லிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடித்து கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து
சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயாக இருந்தோம், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம், இந்த படத்தில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ, அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும், அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம். அதை மெடிடேட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு. ஃப்ரண்ட்ல வர சொல்றாங்க. இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம், ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனால் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறையா விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள், இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள். சினிமாவுக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை. சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும், எல்லார் படமும் ஓடணும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். சினிமாவை நம்பி சினிமா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது. அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு. அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வட சென்னையை வருது கண்ணா அடுத்த வருஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் உங்களை எல்லாரையும் 10 வருஷம் கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சார் எப்படி வந்து வெல்கம் பண்ணும்போது செக் 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 மைக் வருதா? செக் 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 செக். ஐயோ, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. So before we end up, I request. Okay, thank you very much. And once again, thank you, Dhanush sir, for joining us. Thank you, G.V. Prakash. Thank you, Akash Mohan. Thank you, Parthiban sir. Okay. And thank you, Satyaraj sir. Okay, so Idli Kadai, produced by Dawn Pictures and Wonderbar Films. Tamil Nadu theatrical release by Red Giant Movies, Inban Udaynidhi. Satellite partner by Kalanger TV and audio label by Sarigama. October 1st, அன்னையிலிருந்து களை கட்ட போகுது தியேட்டர்ல இட்லி கடை. ஸோ இட்லி கடையோடைய இந்த பிரம்மாண்டமான ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகை தந்த கோவை மக்கள் அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். கோவை மக்களே, பாய்.